நானே ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிறுக்கல் மாதிரி போடுவேன். இங்கே பாருங்கள், அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்ருக்கிறாரு. இது பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும். பாருங்க, பூந்தொட்டி எல்லாம் ரோட்டில் வரைஞ்சிட்ருக்குறாங்க. ஏற்கனவே வச்சு செய்வாங்க. இதில் என்ன பண்ணுவாங்களோ, இது என்ன பூந்தொட்டி எல்லாம் வரைஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. வெற்றி, நீ மட்டும் ஏன் சும்மா நிற்கிற? நீ அந்த பூவை பொறிச்சு கொடு, நான் கொண்டு போய் சாமிக்கு வச்சிட்றேன். வாடா. உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்லி கொண்டு வந்து கையில் கொடுக்குறான். ஏன் இன்னைக்கு உங்கள் 2 பேர்த்துக்கு தூக்கம் வரலையா? சஷ்டிங்கிறதுனாலயா? போதும் லிஸ்ட்டு ரொம்ப போயிட்டு இருக்கு. போதும். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்படியே இவரோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்கிறது. அதில் புள்ளி வேற வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியல. எப்படியோ அதில் போகிற லேடிஸ் பார்த்து என்னை பார்த்து சிரிக்க போகிறாங்க. பாரு, நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்க. அவங்க அப்பாவோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, இனி வெற்றியோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு கோலமே அழகோலமே ஒரு கோலம் போடுது, அழகு கோலம் ஒரு கோலம் போடுது. ஆடாடா ஆச்சரியக்குறி. இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது. எனக்கு கழுவி அங்கங்கே ஊற்றுறதெல்லாம் காதில் கேட்கும். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. பாருங்க, தலைக்கு துண்டு போட்டால் தூக்கி வீசிட்டு பாம அப்படின்னு வந்தாச்சு. நாளைக்கு மூக்க அப்படின்னு சொல்லி சிந்திட்டு வருவீல. வா நீ மகனே வா, இருக்குது வரு. இப்போவே இரும்பல் வந்துருச்சு. சூப்பர். நீ இருக்கிற கோலப்பொடி பூரா மூச்சு கட்டிட்டு தான் வருவேன், அப்படித்தானே? அது மூஞ்சிருச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். இது வந்து உங்கள் அப்பா போட்ட பூவு, அது நீ போட்ட பூவு. அப்படியா வெற்றி? உங்கள் அப்பா வச்ச செடி இது நீ வச்ச செடி, இது நான் வச்ச செடி. மொத்தத்தில் ரோட்டில் செடியாக தான் வச்சுட்ருக்குறேன், கோலமெல்லாம் போடல.